தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் மகத்துவமான காலை செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இதெல்லாம் மே மாதம் எல்லாம் வீட்டிலாங்கிறீங்க, ஜெபத்துக்கு வாங்க. டெய்லி அதிகாலை ஜெபம் நடக்குது, ஸ்தோத்திரம். பெண்கள் ஜெபம் நடக்குது. வாலிப பிள்ளைங்களை சபைக்கு அனுப்ப மாட்டீங்க. வாலிப ஜெபம் நடக்குது சபையில். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்குது. சனிக்கிழமை உபஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, காலை ஆராதனை, மாலாராதனை. தேவ சமூகம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டு சமூகத்தை நீங்கள் பயன்படுத்த வேணும். நேரங்களை வீணடிக்கக்கூடாது, காலங்களை வீணடிக்கக்கூடாது. அல்லேலூயா. நேற்று தினத்தில் கரசப்பாக்கத்தில் மகிமேன் ராஜா திருச்சபை பாஸ்டர் அழைத்தார் எங்களை எல்லாரும் ஊழியக்காரர்கள். என்னென்னா அவர் 30 விழா கொண்டார். என்னென்னா 30 விழானா சோத்திரம். அவர் 100 பாடல்கள் ஏற்றினார். பாட்டு கொடுங்க. அவர் 100 பாடல் 300 பாடல் ஏற்றினார். நேற்று வெளியீட்டு விழாக்காக எங்களை அழைத்தார் ஊழியக்காராக. 300 வீட்டில் தான் 300 பாடல்களை எங்கள் வீட்டில் தான் நேற்று 300 பாடலை பண்ணி சொல்லுவோம் ஐயா நாங்கள் வெளியிட்டுகிறார். அதுக்கு ஒரு பிரதிஷ்டை ஆராதனை. 2வது அவர் சபை தொடங்கி 35 வருஷம். 2வது 3வது 50 வருஷம் இசையில் மியூசிக்கில் சோத்திரம். 50 வருஷம் அனுபவம். 30 விழான்னு கொடுத்தார். அப்போ என்ன எது கூப்பிட்டார் நோட்டீஸ் போட்டு அவர் வெளியிட்ட புஸ்தகத்தை நான் அவர் வெளியிட்ட 300 பாடல் புஸ்தகத்தை முதல் பிரதியாக நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்காக என்ன ஆயிட்டார். நான் குடும்பமாய் போன கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். பாருங்கள், சாரோன் நௌரோஜம் தான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற பாடலை பாடினாங்க. உன்னதமானவரே அந்த பாடல் ஏற்றி யார் தெரியுமா? யாருங்க ஏற்றினாங்க? எவ்வளோ ஊழியக்கார் தெரியாது. மிக பிரபலமான ஊழியக்காரோடு இன்றைக்கி தெரியாது. அது இசையமைத்தவர் யாருன்னு தெரியாது. அது இசையமைத்தவர் பாஸ்டர் பன்னீர்செல்வம் ஐயா. அந்த ஒரு அடி மட்டும் பாடுவான். அருமையான பாடல். சாரோன் நௌரோஜம் தான் அந்த பாடல் ஏற்றினாங்க. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிற சர்வல். நேற்று அவர் சொன்னார், ஏற்கனவே எங்களுக்கு சொன்னார், இந்த பாடலில் முதல் சாரோன் நௌரோஜி அம்மா தான் ஒரு பிராமின் லேடி. மதுரையில் கல்யாணமே பண்ணல, ரட்சிக்கப்படாதவங்க சபை நடத்துகிறாங்க. கர்த்தருக்காக திருமணம் ஆகாமல் சபை நடத்தி 1000 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி மறிச்சிட்டாங்க. அந்த அம்மா சொன்னால் இந்த பாடல் எழுந்தாங்க. அந்த பாடலுக்கு மியூசிக் இவர் தான் பாடுறான். 50 வருஷம் அவர் ஊழியத்தில் அந்த இசை நிறைய பாடலை இயற்றிக்கிறாரா. இசை வாசிக்கிறதுல அங்கங்கே நிறைய பாடலாம் பாடி இசை 50 வருஷம் அவர் ஊழியத்தில் அனுபவம். 30 வருஷம் சபை தொடங்கி சோத்திரம் 300 பாடல் ஏற்றிருக்கிறார். நம்ம சபையில் அடிக்கடி அவர் பாடலை பாடுகிறோம். நல்ல ஆவிக்குரிய பாடல். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாடல் ஒரு அடி இன்றைக்கும் நம்ம டச் பண்ணோம். அந்த அம்மா பாடின பாடல் ஒரு அடி மட்டும் பாடுவோமா? கடந்து போகலாம். ஒரு சின்ன ஆள் சொல்லி ஜோம் பண்ணி கடந்து போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீசஸ். கையை தட்டி எல்லாம் கையை தட்டி கையை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் கை தட்டி உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேர்க்கையின் அடைக்கல போகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கல போகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கல போகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கல போகவே சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் கர்த்தருடைய ஆலோசனை. பிறகு காணிக்கை பாடல் நம்ம சகாதேவன் காணிக்கை பாடல் பாடுவார். தொடர்ந்து அதிகமாக ஜெபத்தில் இருங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்கள் வேலை நேரம் எவ்வளோ நேரம்? 8 மணி நேரம், 10 மணி நேரம், எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். மற்ற நேரங்களில் தேவனோடு நீங்கள் உறவாடணும். பைபிள் படிங்க, எழுதுங்க, மனப்பாட வசனம் படிங்க, நல்லா பாட்டு கற்றுங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக, ராஜாக்கள், குடும்பத்துக்காக, கிராமத்துக்காக ஜெபிக்கணும், பாடு ஜெபிக்கணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் மனைவி பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசம் பாழாய் கிடக்கிறது, கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது.
உலகத்தை எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி என்ன நடக்குது தெரியல, எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லா மக்களும் இயேசு வரைய வேண்டும். அல்லேலூயா. போராடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, பலமாக சொல்லுங்க, கைத்தடி சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் உன்னிடத்திலும் எடுத்து ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன காரியம்? மீகா 5:6-8. மீகா 6:8. வேகமாய் படிங்க. ம் ம் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் கேட்கிற காரியம் மனத்தாழ்மை. சொல்லுங்க, எல்லாம் மனத்தாழ்மையாக்கிறீங்களா? மனத்தாழ்மை போல ஆக்ஷன் பண்ணலாம், நானும் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம், மனசை தாழ்மை போல. ஆனால் உண்மையான மனத்தாழ்மை இருக்குதா? இந்த கால் சின்ன ஒரு டிவோஷன், இது பாரமாக இருக்குது. சபைக்குள்ள ஊழியக்காரர்களுக்குள்ள இந்த மனத்தாழ்மை இல்லை. உங்களுக்குள்ளே இருக்குதா மனத்தாழ்மை? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆத்மாவில் மனத்தாழ்மை, சரீரத்தில் மனத்தாழ்மை வேறு, ஆக்ஷன் காமிக்கிறது வேறு. சோத்திரம் பண்ணுறது, குனிஞ்சு போகிறது, படிஞ்சு போகிறது, இதெல்லாம் வெளியே வேஷம். ஆனால் உள்ளான மனசில் மனத்தாழ்மை இருக்குதா? இன்றைக்கி கர்த்தர் கேட்குறார். எத்தனோ வருஷம் விசுவாசியாக இருக்கலாம், எத்தனோ வருஷம் ஊழியக்காரனாக இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே இந்த மனத்தாழ்மை, உங்களுக்குள்ளே மனத்தாழ்மை இல்லாவிட்டால் இன்றைக்கி நான் மனத்தாழ்மைக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். இந்த மனத்தாழ்மை இல்லாவிட்டால் இவைகள் அநேக ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டுவிடும். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. என்கிட்ட மனத்தாழ்மை இருக்குது பாஸ்டர், நான் குழந்தைய போல் இருக்கிறேன், என் சுவாபம் பேச்செல்லாம் குழந்தைய போல் இருக்குது. யாராவது ஒருவர் கரைகளை வைத்து சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்ல முடியாது. ஆடுகள் நிலைமை எனக்கு தெரியும். ஆடுகள் நிலைமை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தை மேல் கவனமாயிரு. அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்குறாருங்க? மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மைக்கு ஆப்போசிட் என்னன்னா பொறாமை, பெருமை, மேட்டிமை, ஆணவம், அகங்காரம், இருமாப்பு, வைராக்கியம், விரோதம், கலகம், தன்னலம், சொல்லிக்கனே போகலாம். இந்த புதிய ஆண்டில் 2025 மாதம் ஓடிட்டோம். 3வது வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் பேசுகிற காரியம் மனத்தாழ்மை. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. எல்லாவற்றிலும் மனத்தாழ்மை இருக்கிறீங்களா? ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது, வாலி பிள்ளைங்க பேசும்போது, பெருமையாக பெரிய ஆட்கள்கிட்ட பேசும்போது, படித்தவங்க, படிக்காதவங்க, பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், எல்லாத்தையும் மனத்தாழ்மை நம்ம காமிக்க முடியுதா? இருக்கிறோமா? அப்படி இல்லாவிட்டால் இந்த நாளில் நம்ம புது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு மனத்தாழ்மையை தாங்கப்பா. ரைட். இந்த மனத்தாழ்மையை குறித்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். படிங்க. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. தானியேல் 4:37. ம் 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 அகந்தையாய் நடக்கிறவர்களை பார்த்தீங்களா? நேபுகாத் நேசார் உணர்ந்து ஏதுறாருங்க. தாழ்த்தப்பட்டு போனான். பெருமை பாட்டின அகந்தியா இருந்த மனத்தாழ்மை இல்லாத நேபுகாத் நேசா ஒரு காலத்தில் உணர்ந்து ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு இது சொல்கிறாரு, யாரெல்லாம் அகந்தியா இருக்கிறவங்களோ அவங்க தாழ்த்தப்பட்டு போவாங்க. நான் சொல்ல, ஆண்டு சொல்லார். இன்றைக்கி மனுஷனை மதிக்கிறோமா? இந்த மக்கள் அந்த மக்கள், அவங்க இவங்க, இந்த கூட்டம் அந்த கூட்டம், இருக்கிறீங்களா? ஒரே சபைக்கு தான் வரும், ஆனால் நமக்குள்ளே பலவிதமான பண்பாடு, கலாச்சாரம், இதெல்லாம் தவறாக சொல்லிக் கொடுத்தோம் நம்ம முற்பிதாக்கள்.
ஆனால் ஒரே இரத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், ஒரே சபை. மற்ற சபையை நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை, மற்ற உடைய உபதேசத்தை கம்பேர் பண்ண. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அகந்தியாக இருக்கிறோமா? நான் அகந்தியாக இருந்தேன்னா மனுஷனை மதிக்காவிட்டால், சபை மூப்பரியோ வாலிப தம்பி தங்கி யாராக இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு மேட்டிமையான எண்ணம் இருந்தால் நான் தாழ்த்தப்பட்டு போயிடுவேன். வெளியே வேணா சோத்திர சிஸ்டர், சோத்திர சோத்திர ஐயா, உன் எண்ணம் என்ன சிந்தனை? உனக்குள்ளே ஏதோ ஒரு மனத்தாழ்மை இல்லாமல் உன்னை அடிக்கடி சாத்தான் தான் சொல்லுவேன், சத்ருவு தான் உன்னை ஏதோ விதைத்திருக்கிறான். மனத்தாழ்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க. இங்கே பார்க்குறோம் அதே தாழ்மையை குறித்து, மனத்தாழ்மையை குறித்து என்ன பேசுகிறாரு? உங்களுக்குலாம் தெரிஞ்ச வசனம். இன்றைக்கி சபையில் இதில் இல்லை, ஊழியக்காரனுக்குள்ளே அது குறைவாக இருக்குது, பூர்ணப்படணும். ஆவியார் பேசுகிறார். இன்றைக்கி நிறைய திருச்சபைக்குள்ளே, நிறைய ஊழியக்காருக்குள்ளே, நல்ல விசுவாச மக்களுக்குள்ளே, வளர்ந்த முதிர்ந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த மனத்தாழ்மை இல்லைங்க. பிரச்சனை, நஷ்டம், இதனால் தோல்வி, இதனால் அவமானம். ஏன்? மனசில் தாழ்மை இல்லை. 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 5:5. 1 பேதுரு 5:5. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். சபை, நான் பணக்காரன், நிலபலம் உள்ளவன், ஆஸ்தி உள்ளவன், எங்கள் பிள்ளைங்களாம் உயர்ந்த படிப்புக்கிறாங்க, நான் பெரிய மாளிகை கோபுரத்தை கட்டியிருக்கிறேன், என் சொந்தக்கார் பந்தக்கார் ஒரு பெரிய படைபலமே இருக்குது, எல்லாமே இருக்கட்டும், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், காணாமல் போயிடும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். சத்தமாக சொல்லுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு சாத்தான் எதிர்த்து நிற்கல, கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார். உனக்கு எனக்கு தாழ்மை வேண்டுமா? கிருபை வேண்டுமா? நம்ம தாழ்ந்து போகணும். என்னாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி சொல்றார். ஜபத்தில் இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்ணுறோம், ஆனால் மற்றவங்களை மன்னிக்க மாட்டோம். கசப்பு இருக்குது, பேச மாட்டோம், வீட்டுக்குள்ளே பேச மாட்டோம், அண்ணன் தம்பி பேச மாட்டோம், மூத்தாரு நாத்தனாரு கொழுந்தினாரு பேச மாட்டோம், அப்பா அம்மா பேச மாட்டாங்க. என்ன கிறிஸ்துவங்க, என்ன பைபிள், என்ன சபை? மாமியார்ட்ட பேசல, மாமனார்ட்ட பேசல, நாம் என்ன கிறிஸ்துவங்க? நம்மளை பற்றி என்ன அந்த உலகம் சொல்லுது? தூக்கி எறிவோம். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. சாத்தான் உங்களை ஏதோ ஒரு ரூபத்தில் இது கட்டி வச்சுக்கிறான். ஏதோ ஒரு ஆவி கட்டப்பட்டு இருக்குது. குடும்பத்தில் நல்ல உறவு இல்லை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா பாசம் இல்லை. இந்த குழந்தைல நல்லா இருந்துச்சே, நல்லா இருந்தோமே, சாத்தான் ஏதோ ரூபத்தில் வச்சு எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிட்டான். இடம் கொடுத்துட்டோம் பிசாசுக்கு. யாருக்கு கிருபை அடிக்கிறான்னா தாழ்மை உள்ளவருக்கு தான். நீ பெருமையாக இருந்தால் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நான் சொல்லுவேன், கர்த்தர் எதிர்த்து நின்னா நானாக இருந்தால் சரி, ஆள் அட்ரஸெல்லாம் போயிடும். நான் உண்மையாக சொல்கிறேங்க. நீங்கள் எப்படி வேணால் என்ன நினைங்க, சத்தியத்தை நான் எல்லா சத்தியத்தையும் சொல்லிடணும். என்கிட்ட ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறது எதுவும் மூடி மறைக்கூடாது. என்னையும் தகுதிப்படுத்தணும். நான் இந்த உலகத்தான் அல்ல, உலகத்துக்குரிய அல்ல, எனக்கு உலக மேன்மை வேண்டாம், என் ஜனங்களை புகழ் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உண்மையான சத்தியத்தை போயிட்டு நான் போயிடணும். என் பிள்ளைகளுக்கு மனைவி எல்லாருக்கும் போதிக்கிறேன், ஊழியக்காருக்கு போதிக்கிறேன். கேட்குறோம் கேட்கட்டும், கேட்காதும் போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பெருமை இருக்குது? உன் குலத்தை கொடுத்து, ஜாதியை கொடுத்து, கோத்திரை கொடுத்து, உன் அழகை கொடுத்து, உன் நில பலத்தை கொடுத்து எவ்வளோ பெருமையாக இருக்கிறேங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை எதிர்த்து நிற்கிறார். நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அடிக்கடி பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை நீ உணரணும். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த ஏமாற்றம், ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த அவமானம் உணரணும். நான் எங்கேயோ அகந்தியாக நடந்து போகிறேன், நான் இன்னும் தாழ்த்தலை, மனத்தாழ்மை எனக்குள்ளே இல்லை. இருக்கிறீங்களா? படிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? 4ஆம் அதிகாரம் 10. யாக்கோபு 4:10.
முன்பாக தாழ்மைப்படுங்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படலாம். ஆபிரகாம் ஈசாக்கை போல முகம் குப்புற விழுந்து தப்பு இல்லை பண்ணலாம். முகம் குப்புற விழுந்தா மட்டும் தாழ்ப்பது இது வெளி வேஷம். ஆனால் உண்மையான தாழ்மை உள்ளத்தை உடைச்சிக்கிறீங்களா? மாறி இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். உங்களையும் என்னையும் ப்ரமோஷன் ஆகிறதுக்கு காரணம், உயர்வு வராதுக்கு காரணம், இன்னும் நம்ம ஆஸ்வதிக்கப்பட காரணம் நமக்குள்ளே மறைந்திருக்கிற பெருமை. நம்மை நாம இன்னும் தாழ்த்தலை. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. 14:11 தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். யாரெல்லாம் உயர்த்துறீங்க உங்களை குறித்து? கண்ணை மூடி கரங்களை உயர்த்துங்க. எல்லாம் கண்ணை மூடி. நான் முடிக்க போகிறேன். மனத்தாழ்மை கர்த்தர் கேட்குறார் உங்கள்கிட்ட. இன்னைக்கு நீ மனத்தாழ்மை ஆவி உனக்குள் இல்லாவிட்டால், நீ பெறாவிட்டால், பிரதர், ஊழியக்காரன் வாழ்க்கை முழுதும் பிரச்சனை தான். விரிசல் ஓட்டை இருக்கும். நீ தடுமாற்றம் ஆவ, உன் ட்ராக் மாறிடும். நிறைய ஆவிக்குரிய குணாதிசயங்கள் இது ஒன்று, மனத்தாழ்மை இருக்கணும். இருக்கிறீங்களா? தன்னைத்தான் உயர்த்துகிறவன், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், தன்னைத்தான் உயர்த்துகிறவன். பைபிளில் உயர்த்தினவர்கள்லாம் ஆள் அடைச்சு போயெல்லாம் போயிட்டாங்க. நிறைய ராஜாக்கள். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. இந்த கீபோர்டு ரிப்பேர் ஆயிடுச்சு. பாண்டிச்சேரிக்கு நானும் தம்பியும் பாண்டிச்சேரி பஸ்ஸில் போகிறதுக்கு சோம்பேறிப்பட்டு அவர் பைக்கிலே போயிடலாம்பான்னு சொல்லி எண்ணெய் ஏற்றுன்னு போயிட்டார். பஜாஜ் பாக்ஸில் இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு எம்மகா ஷோரூமு தான் அங்கே சர்வீஸ் பண்ணேன். அது சர்வீஸ் பண்ண ஒரு அம்மா பிராமின் லேடி, ஐயரு லேடி. அல்லேலூயா. மழையோ கொட்டுது. பாண்டிச்சேரியில் போயிட்டோம். நேற்று முந்தாநாள் போனோம். சோத்திரம். இங்கெல்லாம் தினம் வந்து மழை சும்மா பொழந்து மழையில் நஞ்சு போனோம். நிற்கிற மாதிரி மழை இல்லை. சோத்திரம். அங்கே போனால் அங்கே அசின்னு அவர் ஏற்கனவே அந்த அம்மா பிராமின் லேடி, ரொம்ப சுத்தம் பார்க்கும். வெளியே வந்தால் விழுப்புரம், ஐயா பாத்ரூம் ஒன்று இருக்குதான்னு கேட்டேன். ஐயா பாத்ரூமு என்ன சொல்லுங்கள், கழுவிட்டு சுத்தமாக வரணும் ஐயா, எங்களுக்கு தெரியான்னு. பாருங்க, பாத்ரூம் அர்ஜென்ட்டாக ஒன்று. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா ஒரு மாதிரி ரைட். அப்புறம் போய் டிஃபன் சாப்பிட்டு வரலான்னு நம்ம சாப்பிட்டு வந்தோம். ஐயா அடிக்கடி போகாதீங்க, பொண்ணு அடிக்கடி கழுவிட்டு உள்ளே வரணும். கண்டிஷன் பாருங்கள். ஐயா கறி மீனை பற்றி பேசுகிறாதீங்க, வாயில் கூட வார்த்தை வரக்கூடாது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும். என்னத்தை வாரிக்கு போகிறாங்க? அந்த அம்மா பிராமிலடி கீபோர்டு இன்ஜினியர் தான். அது கண்ணை முடிச்சுன்னா எந்த கறி மீன் முட்டை அதுக்கு செய்யணும். எத்தனை முறை கால் கழுவி பாத்ரூம் டாய்லெட் தண்ணி ஊற்றினா இல்லையா? சனியனும். இருக்கிறீங்களா? பல கோத்திரம், பல கட்டுப்பாடு ஜனங்க, ஐதீகம், பாரம்பரியம், சடங்கு. நீ காலைல படிச்சோம் அதிகாலை ஜபத்தில், நீ சாப்பிட்றதெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தாது. வெளியே வருது பார்த்தியா, அதான் உன்னை அசிங்கப்படுத்தும். போறிய பிரியாணி இன்னும் சாப்பிடல, அதெல்லாம் ஆசன வழியாக போயிடுதான். என்ன வேணால் சாப்பிட்டாலும் அது உன்னை தீட்டுப்படுத்தாது. உள்ளேருந்து வருது பார்த்தியா வாயின் வார்த்தை, வேசித்தனம், பொல்லாத சிந்தனை, அசுத்தம், காம விகாரம், இதான் உன்னை தீட்டுப்படுத்துவான். உலகம் எப்படிலாங்குது பார்த்தீங்களா? இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஊழியக்காரன் ஆகட்டும். சோத்திரம். ஒரு சபை மேய்ப்பன் மனம் மேட்டிமையாக இருந்தானா, அவன் தாழ்மை இல்லாவிட்டால் அந்த சபை வளராது. அந்த விசுவாசிகள் மன தாழ்மை இல்லாமல் மேட்டிமும் இருமாப்பும் மானும் தான் அந்த குடும்பம் வளராது. பிள்ளைங்களும் அதே தான். அப்பா அம்மாவுக்கு என்ன சுவாமோ அதான் பிள்ளைகளுக்கும். நான் தான் கெட்டு போயிட்டேன், நீங்கள் நல்லா இருக்கணும். அப்பா அம்மா சொல்லணும். கெட்டு போயிருந்தா, கெட்டு போனால் கூட மனம் திரும்பணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏய் நான் தான் படிக்கலை,
நான் தான் குடிகாரனா மாறிட்டேன், நான் தான் கொலைகாரனா மாட்டேன், ஆனால் எனக்கு பிறந்த பிள்ளை ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும். இது உலக இயல்பு. என்னங்க என்ன யாரும் சொன்னாங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருங்க? மனத்தாழ்மை எதிர்பார்க்குற. கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க. எதெல்லாம் நீ இன்னும் மேட்டி வச்சிருக்கிற, எதெல்லாம் நீ இன்னும் விட்டு கொடுக்கல, இன்னும் எதெல்லாம் நீ இறங்கி போகல, சக விசுவாசிகளோடு இன்னும் பழகலை, பேசலை, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற, சொந்தக்கார் பந்தக்கார் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற, உன் பக்கத்து வீட்டுக்கார நண்பரோட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற, என்னதான் நீ பண்ணாலும் ஆனால் உனக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு மனத்தாழ்மை இல்லை. உனக்குள்ளே பெருமை இருக்குது, எனக்குள்ளே பெருமை இருக்குது. சோத்திரம். நீ குழந்தை போல மாறணும். ஒரு வசனம் படிக்கலாமா? படிங்க. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் 14 அதே அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்கிறார் ஆண்டவர். சோத்திரம். ஒரு குழந்தையை கொண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த குழந்தையை போல நீ என்ன பண்ணும்? சத்தமாக சொல்லுங்க. குழந்தைக்கு கள்ளம் கபடு சூது வாது எதுவுமே இருக்குமா இருக்காதா? சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தையை போல நம்ம தாழ்த்தணும். அந்த சுவாபம் இருக்கணும், சபைக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பெற முடியும். பாருங்க, அதே லூக்கா 18ஆம் அதிகாரம், லூக்கா 18 3, 4 படிங்க. 3, 4, 5 படித்து முடிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் படிக்கிறாங்க. 3, 4, 5. லூக்கா 18 3, 4, 5. லூக்கா மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18 3, 4, 5. மத்தேயு 18 3, 4, 5. நீங்கள் மனம் திரும்பி ஆகரமா? அடிக்கடி கோவம் வருது, சண்டை வருது, மூர்க்க யாரும் ஒன்று சொல்லக்கூடாது. என்ன கிறிஸ்துவம், என்ன பைபிள், என்ன நீ லீடர், என்ன நீ ப்ரேயர் லீடர், என்ன பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், என்ன ஜெப பங்காளர், என்ன பாஸ்டர், என்ன ரெவரன், என்ன டாக்டர், என்ன பிஷப் இருக்கிறீங்களா? நீங்கள் சபை ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்களா? எல்லாம் போயிடுச்சு. பெரியவங்களாக நம்ம யாராவது திட்டாங்கன்னா அவ்வளோதான், சாகிற வரைக்கும் மறக்க மாட்டோம். அவனுக்கு வேறு மாதிரி பார்ப்போம், எதிராளியை பார்ப்போம், அவனுக்கு எதுவும் நடக்காதான்னு பார்ப்போம். இது பெரியவங்க சோபம். ஆனால் குழந்தைங்க சோபம் அடித்தாலும் உடனே அங்கே போகாத அந்த பிள்ளை மறுபடியும் அந்த பிள்ளைங்க அங்கே தான் போய் விளையாடும். அதுகிட்ட கள்ளம் கபடு சூது வாது சூடு மரணம் ஈனம். சொல்லுங்கள் பார்க்கலாம். கள்ளம் சொல்லுங்கள், கபடு சூது வாது சூடு சொரண மானம் ஈனம். 8 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இது யார்கிட்ட இருக்குதோ அவங்க பரலோகம் வரும். நான் பரலோக தேவரை சோதனிக்க முடியாது. இது எனக்கு எதுவுமே இல்லை பாஸ்டர்னா நம்ம ஃப்ரீயாக போயிடலாம் பரலோகம். இருக்கிறீங்களா? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் சீசர்கள் சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அது கணவனோ மனைவியோ பிள்ளைங்களை சோத்துரும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐயா ஊழிய செய்து வந்தார். அவர் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு போயிட்டு பார்த்தா எனக்கு மொட்டை கடிதம் அனுப்புகிறாரு. நீ போடியான பாஸ்டர், மொட்டை கடிதம் லெட்டர் வருது. நீ வீட்டை கட்டுற உனக்கு பெரும்பு வந்துடுச்சு, உன் பிள்ளைங்களாம் சோத்துரும். அது மேலே பிள்ளைங்களாம் கேம் விளாண்டாங்களாம், ஏதோ பால் பிடிச்சான், அந்த பிள்ளைங்களை நீ கண்டிக்கலை. பாருங்கள், என் வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட்டு கொடுத்து சோத்திரம் மாதம் 1 மணி காணி கொடுத்து அனுப்பேன். அவர் எனக்கு மொட்டை கடியாசு போகிறார், நீ போலியான பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம், கை தெரியுங்க பார்க்கலாம். அப்படி தான் இருக்கணும். பாஸ்டருக்கு இது போல் பட்டை பேரெலாம் வாங்கணும். அப்போ எங்களுக்கு ப்ரொமோஷன் அர்த்தம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, பலமாக சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வார்த்தை இருக்குதுங்க, வசனங்க. நான் கவலைப்பட மாட்டோம்.
அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. இந்த இந்த சபையில் ஆரம்ப விசுவாசி கவுனிங்க, என்னை குறை கண்டுபிடிச்சி போன ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் ட்விஸ்ட் பண்ணி விட்டு போச்சு. எப்படின்னா எல்லாம் கவுனிங்க, 20 ஆண்டு, இதை சொல்கிறேன் நான் முடிக்க போகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒட்ட குடிசையில் ஒரு பெரிய மீட்டிங். அப்போல்லாம் வேன் வச்சு எல்லோரும் குடும்பம். ஒரு சில ஆரம்ப விசுவாசி தெரியும். இன்றைக்கி குறை சொல்லிவிட்டு இன்னொரு சபையில் உட்காந்துக்குது. பரவாயில்ல, நான் ஆஸ்வதிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் சபையில் இருக்கும், குறை சொல்கிற கூட்டம் சபையில் இருக்கும், உண்மையாக சத்தியத்தை கேட்குற கூட்டம் சபையில் இருக்கும். நீங்கள் எந்த கூட்டம் எனக்கு தெரியாது. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. உங்களையும் சரி தான். உங்கள்கிட்ட சாப்பிட்டு பழகுவாங்க, உங்களை ஒருத்தர் நல்லவன்னு சொல்லுவாங்க, உங்களை சாப்பிட்டு உங்களை பண்ண கெட்டவன் அவனை போன மோசமானு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது குறைகள். இது உலக இயல்பு. இதெல்லாம் பார்த்தா நம்ம வாழ முடியாது. ஏசப்பாக்கு என்ன பேர் தெரியுமா? ஏசப்பா என்ன பேர் தெரியுமா? மதுபான பிரியன். சொல்லுங்க. பிசாசின் தலைவன். சொல்லுங்க. ஏசப்பாக்கு ஜனங்களை கொடுத்த பேர்லாம் பாருங்க. ஏசப்பாக்கு ஜனம் கொடுத்த பேர்லாம் பாருங்க. மதுபான பிரியன், பிசாசின் தலைவன், அப்புறம் சாப்பாட்டு பிரியன், போஜன பிரியன். பைபிளை படிச்சுங்க, சுவிசேஷ புத்தகத்தை போய் பாருங்க. ஏசப்பாக்கவே இந்த பேர்லாம். சாப்பாட்டு பிரியன், மதுபான பிரியன், பிசாசின் தலைவன்லாம் ஏசப்பாக்கு சொல்கிறேன். உங்கள் மேல் பொய்யாய் சொல்வாங்க, நீங்கள் பாக்கியவான்கள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். மண்ணுக்காக கரலை தட்டுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பேசும்போதும் ஞானமாக இருக்கணும். இந்த பேச்சில் நான் தடுமாற்றம், நீங்களும் தடுமாற்றம் கூடாது. நான் ஸ்ட்ராங்கான்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. மனுஷன் எல்லா மனுஷனும் தவறி விடுகிற சூழ்நிலை வரும். சொல்கிற மாதிரி 100% நடக்க முடியாது. ஆனால் இதே சொல்லி நம்ம சாக்குவ சொல்லக்கூடாது. 100% நம்ம நடக்க முயற்சிக்க செய்யணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஒரே உதாரணம். தனமா கவனிங்க. தனமா இருக்கிறியா? வந்துக்குதா இல்லையா? கை வச்சு அல்ல சொல்லு. தனமா இருக்குதா இல்லையா? நான் கண்ணை மூட்டேன் இல்லையா? கை வச்சு அல்ல சொல்லுங்க. அந்த அம்மா என்ன, அப்போ ஆரம்ப விசுவாசி. அந்த அம்மா என்னத்தை சொன்னிச்சு, நம்ம குழந்தை மாரி இப்போ மகன் டேவிட் பெதரு அப்போ இங்கே வந்து 1 மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணார். அவர் புது நன்மை கொடுத்தாரு. அப்போ சொல்லுது, என்னங்க ஐயா எங்கடே, என்னங்க ஐயா அவர் பத்திரிக்கை வந்து போட்டு அங்கேயும் போகிறாரு இங்கேயும் ஒர்ஷிப் பண்ணுறாரு, என்னங்க ஐயா அவர் இப்படி பண்ணுறாருங்க ஐயான்னாரு. இப்போ அப்படியா, ரைட், ஜோம் ஒன்றுமான இன்னைக்கு அது மாறி போச்சு. அல்லேலூயா. ஊருக்கு பயந்துக்கின்னு அங்கேயும் போய்க்கணும் இங்கேயும் வரணும். அங்கே ஊருக்கு போனால் அப்புறம் தான் போகிறான் 2 லட்சம். அங்கே இளங்கோக்க கல்யாணம் பண்ணி இங்கே ரிசப்ஷன். அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்சி, என்ன ஐயா அவர் அங்கே 1 மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணுறாரு, இங்கே அங்கேயும் புது நம்பிக்கைக்கு நம்ம கூப்பிட்ற அங்கே ஒன்றிங்க அவர் கையில் இருக்குது. இன்றைக்கி இது என்னப்போ பிள்ளைங்களை இது மட்டும் தான் சபை மதம். ஊரில் அபராதம் போடுறான், நீங்கள் அங்கே போனால் அங்கே 1 லட்சம் போடுறாங்க, இங்கேயும் அங்கேயும் தாவி நிற்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றும் அறிகிறவர். சத்தமாக சொல்லுங்க. உள்ளதான் சொல்ல முடியும், மறைச்சி வைக்க சொல்ல முடியாது. சத்தியம் சொல்லணும். கேட்கறதும் கேட்காதும் உங்கள் விருப்பம். எனக்கு நீங்கள் போதிக்கிறீங்களா சொல்கிறீங்களா, கேட்கறதும் கேட்காதும் ஏன் விருப்பம், உங்கள் விருப்பம். ஆனால் நியாயாதிபதி ஒருவர். கரலை திட்டுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது காணிக்கை பாடல்